பொள்ளாச்சி வழக்கில் மாநில திமுக அரசுக்கு ஸ்டாலினுக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைகிறார். சுபாஷ், விவரங்கள். முதலமைச்சரை சாடி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். ஊட்டியில் போட்டோ ஷூட்டுக்கு இடையே ஒரு பேட்டியை முதலமைச்சர் கொடுத்திருப்பதாகவும், பொள்ளாச்சி வழக்கில் கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசுதான், விசாரித்து தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம், இதில் மாநில திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என கூச்சமே இல்லாமல் மார்த்தட்டிக் கொள்கிறார் முதலமைச்சர் என்று முதலமைச்சரையும் டாக் செய்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்தால் எந்த லட்சணத்தில் நடத்தி இருப்பார் என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு, அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கே சாட்சி என்பதை சொல்லி இருக்கிறார். கொடநாடு வழக்கில் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அதிமுக அரசு. கொடும் குற்றம் புரிந்தவர்களை சார்ந்த குற்றவாளிகளை வாதாடியவர்களை திமுகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் ஜாமீன் கொடுத்தது திமுகவை சார்ந்தவர்கள். வெளிமாநிலம் இவர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வியாக வச்சிருக்கிறார். தான் ஆளுங்கட்சி என்பதே மறந்துவிட்டு இன்னும் தன்னை எதிர்க்கட்சி தலைவராகவே நினைத்துக் கொண்டிருக்கிறாரா? இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மறதி அதிகமாக இருக்கிறது என்று மக்கள் பேசுவது உண்மைதானோ என்று கேட்க தோன்றுவதாகவும், அஇஅதிமுக வலியுறுத்தியப்பட்டுதான் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கான 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியையும் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கான நிதியையும் விடுவித்தது என்பது ஹம்பக் பித்தலாட்டம் என்று புலம்புகிறார் முதல்வர். 4 ஆண்டு காலம் நீங்கள் நடத்துவதற்கு பெயர் ஆட்சி என்று சொல்வதுதான் ஆகப்பெரிய ஹம்பக் என்று முதலமைச்சரை கடுமையாக சாடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். டெல்லி விமான நிலையத்தில் நான் அளித்திருந்த பேட்டியை பாருங்கள். இருமொழி கொள்கை, கோதாவரி காவிரி இணைப்பு என எல்லாமே மாநிலத்தை சார்ந்து என்னுடைய குரல் எப்பொழுதுமே மத்திய அரசையோ இல்ல மத்திய அரசை சார்ந்த மத்திய அமைச்சர்களை சந்திக்கும் பொழுது அது இருக்கும். ஆனால் நீங்கள் 39 எம்பிகளை வைத்துக் கொண்டு தன்னால் சாதிக்க முடியாததே அதிமுக சாதித்து விட்டதே என்று வைத்தறிச்சலில் முதலமைச்சருக்கு இருக்கிறது போலும். மக்களும் மாநிலத்திற்கு நன்மை நடப்பதை கூட ஏற்க முடியாத உங்களுக்கு 2026 நிச்சயம் மக்கள் ஏற்க போவது இல்லை என மிகப்பெரிய ஒரு எக்ஸ்தலத்தில் முதலமைச்சரை குற்றம் சாட்டி, முதலமைச்சர் இன்று காலை ஊட்டியில் செய்தியாளர்களுக்கு கொடுத்த பேட்டிக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தையும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியும் கொடுத்திருக்கிறார். நன்றி சுபாஷ், விவரங்களுக்கு.